Hi everyone, welcome back to the AI literacy series. Last week வந்து generative AI ஓட problem என்ன அந்த problem எப்படி peoples or like experts addressed it is like using the agentic AI, but I never give any like a definition, introduction, what is agentic AI. So இன்னைக்கு வந்து agentic AI னா என்ன, இனிஷியலா எப்படி ஒரு thought process வந்தது, அந்த எக்ஸ்பர்ட்ஸ்னா எப்படி ஒரு தாட் ப்ராசஸ்ல இந்த ஏஜென்டிங் ஏஐ கொண்டு வந்தாங்க, தென் ஹவு தே சால்வ் சம் ஆஃப் த யூஸ் கேசஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் போகும். அதுக்கப்புறமேட்டு பர்சனல் அசிஸ்டன்ட் ஏஜென்ட், அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ அதோட டெமோ தான் பூபதி வந்து நம்மளோட இதுல எல்லாம் ஷேர் பண்ணாரு. ஹவு லைக் ஃப்ரம் அ சிம்பிள் டாக்குமெண்ட் all the way code has been created, deployed, and the software is ready. So we continue to do some demo on that for like 10 minutes, how it works and everything. Okay. So that's the core agenda today. So without wasting time, let's jump into it. Okay. Okay. So what is agentic AI அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. ஜென்ரேட்டிவ் ஏஐ இது ஆல்ரெடி அடிச்சு துவைச்சாச்சு. நிறைய செஷன் போட்டுருவோம். ஜென்ரேட்டிவ் ஏஐ எங்க தோணாலும் உங்களுக்கு சாட் ஜிபிடி, ஜெமினை, வீடியோ ஜெனரேட் ஆகுது அதா இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா படிச்சிட்டோம். அதை பத்தி நிறையாவும் பேசிட்டோம். ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐயோட ஆர்பிஏன்னு ஒன்று இருக்கு. ஆர்பிஏனா ரொபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், லைக் தே வில் கால் ரோபாட்ஸ் எங்க இதுல. ஸோ அது வந்து ஒரு 15-16 இயர்ஸா ஒரு த்ரைவ் ஆகுற ஒரு ஃபீல்டு. இட்ஸ் சோல் கோல் இஸ் டு ஆட்டோமேட். ஸோ ஹியூமன் ரெப்படிட்டா பண்றத ஆட்டோமேட் பண்றது. ஸோ அதோட வேலை அதுதான். ஸோ வென் தே கம்பைன் தீஸ் போத், தே காட் ஏஜென்டிக் ஏஐ. அவ்வளோதான். ஸோ ஆர்பிஏ பிளஸ் ஜென்ரேட்டிவ் ஏஐ இஸ் ஏஜென்டிக் ஏஐ. இட் இஸ் லாட் ஆஃப் ஸ்டப்ஸ். ஓகே. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஆப்வியஸ்லி ஆர்பிஏங்கிறது நான் ஐடி பேக்ரவுண்ட் ஆர் நான் சிஎஸ் பேக்ரவுண்ட், ஐ ஒன்ட் ஈவன் நான் சிஎஸ் பேக்ரவுண்ட், லைக் நான் ஐடி ஆர் பீப்புள் ஹூ ஆர் நாட் ஒர்க் இன் ஆர்பிஏக்கு வந்து யூனிக்கா நியூவா இருக்கும். ஸோ வாட் ஐ வாண்ட் டூ இஸ் லைக் லெட் மீ ஸ்பெண்ட் சம் 5 to 10 minutes ஆன் ஆர்பிஏ, வாட் இட் இஸ். ஓகே. ஸோ ஆர்பிஏங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு டெக்னாலஜி இல்லை ஃப்ரேம் ஒர்க், எப்படி வேணா நம்ம சொல்லலாம். இது வந்து சாஃப்ட்வேர் ரோபாட்ஸ். அதை வச்சு ஒரு ஆட்டோமேட்டிக் ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்கை வந்து ஒரு ரூல் பேஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணும். இது எப்படி எக்ஸாம்பிளா பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து முன்னாடி வந்து நம்ம ஒரு பொருள் தயாரிக்கணும்னு வச்சுக்கோங்க, மேனுஃபேக்சரிங். ஒரு பிரெட்டே தயாரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து கோதுமை மாவு கொட்டுவாரு, ஒருத்தர் ஈஸ்ட் கொட்டுவாங்க. அப்புறமேட்டு தண்ணி, பால் எதுனா தேவையோ எல்லாத்தையும் கொட்டிட்டு 3-4 பேர் சேர்ந்து கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டவ் எல்லாம் சேர்ந்து 3-4 பேர் சேர்ந்து கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அந்த மாவு ரெடி ஆனோடனே அதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு மாவை ரெடி பண்ணுவாங்க. ஒரு 2 hours கழிச்சு அதை சின்ன சின்னதா பேட்சா அடுக்கி அதை ஒரு ட்ரேல போட்டு ஓவன்ல போய் வைப்பாங்க. பிரெட்டா வெளியில வரும். அப்புறம் எடுத்து அதை கட் பண்ணி பிளாஸ்டிக் கவர்க்குள்ள போட்டு இது பண்ணி வைப்பாங்க. ஸோ இதுக்கு சோ மெனி மேன் பவர் தேவை. ஆனா இப்ப பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் காலையில பாத்தீங்கன்னா டெய்லி மார்னிங் ஃப்ரெஷ்ஷா பிரெட்டை கொண்டு இறக்கிட்டு போவாங்க. பேக்கரியில இருந்து சாதாரண பெட்டி கடையில இருந்து எல்லா கடையிலயும் பிரெட் கிடைக்குது. எப்படி பண்றாங்க அப்படின்னா, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. எத்தனை பிரெட் வேணுமோ அதை இன்புட் பண்ணீங்கன்னா எவ்வளவு மாவு எல்லா குவான்டிட்டி ரேஷியோ அது கொடுத்துரும். அதை எடுத்து எங்கெங்க அந்த மிஷின் கொட்ட சொல்றதோ கொட்டிட்டு நம்ம போயிடலாம். ஸோ இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி மிக்சஸ். ஆஃப்டர் 2 hours இட் மூவ்ஸ் டு த அந்த செப்பரேஷன் வே. அதுவே எல்லாமே செப்பரேட் பண்ணும். அப்புறம் அதை ஓவன்ல வச்சு குக் பண்ணி வெளில எடுத்துன்னு வந்து டிஸ்போஸ் பண்ணணும். அப்புறம் அதை நம்ம எடுத்து வச்சு கடைங்களுக்குலாம் அனுப்பணும். அவ்வளவுதான். ஸோ அப்ப இன்பிட்வீன் அந்த ஹியூமன் மேன் பவர் எல்லாத்தையுமே வந்து இது வந்து ஆட்டோமேட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா மிஷின் ஹார்ட்வேர் பேஸ்ட் ஆட்டோமேஷன். ஓகே. ஆர்பிஏங்கிறது சாஃப்ட்வேர் பேஸ்ட் ஆட்டோமேஷன். ஸோ இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு யூஸ் கேஸ் வச்சுக்குவோம். ஓகே. இப்போ ஒருத்தவங்க வந்து டெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்றாங்க. அமேசான் போறீங்க. ஸோ அமேசான்ல வந்து ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ப்ராடக்ட்டையும் கிளிக் பண்ணா ஆட் டு கார்ட் போகணும். இதை மனுஷன் டெஸ்ட் பண்ணணும்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அமேசான்ல எவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு, சர்ச் பண்றீங்க, ஒரே ஒரு டெஸ்ட் கேஸ் தான் போகணும். ஓகேவா. இது எல்லா ப்ராடக்ட்டுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா தேர் இஸ் அ பாசிபிலிட்டி அந்த யூஐ ரெண்டர் ஆகுறப்ப அந்த ஆட் டு கார்ட் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்கு. ரீசன், அந்த ப்ராடக்டோட நேம் லென்த்தியா இருக்கும், அது ஆட் டு கார்ட்ல ஃபிட் ஆகாம இருக்கலாம். ஸோ அப்ப இதை வந்து ஒரு ஆட்டோமேஷன்
இப்போ இதை பண்ணணும் அப்படின்னா மேனுவலாக நம்ம அதை லான்ச் பண்ணுவோம், வெப் ப்ரௌசரில் லான்ச் பண்ணி கிளிக் பண்ணி பண்ணுவோம். ஓகே, வேற சாஃப்ட்வேர் ரோபோட்ஸ் என்ன பண்ணுவோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆட் டு கார்ட் எங்க இருக்கும் அது எல்லாத்தையும் ஒரு ரூல் மாதிரி போட்டு பொசிஷன் தான். ஒரு வெப் ப்ரௌசர் இருக்குன்னா எப்படி நம்ம உலகத்துல லாட்டிடியூட் லாங்கிடியூட் வச்சு ஒரு லொகேஷனை பாயிண்ட் பண்றோம், அதே மாதிரி வெப் ப்ரௌசர்ல பிக்சல் லொகேஷன் வச்சு இது இங்க இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ அதை வந்து ஃபீட் பண்ணி பாட்டு கிட்ட நான் இப்படிதான் போய் கிளிக் பண்ணுவேன் அது ஆட் ஆகுதான்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டா இட் வில் டூ ஆல் தட் ஃபார் ஈச் ப்ராடக்ட். அப்ப எவ்வளவு ப்ராடக்ட் அமேசான் இருக்கோ அது இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு 100 200 ரோபோட் ஸ்பிளிட் பண்ணி ஏ டு சி ஆர் லைக் ஃபர்ஸ்ட் 1000 செகண்ட் 1000 அதெல்லாம் இன்ஸ்டன்டா டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். அப்ப எனக்கு அவ்வளோ டெஸ்டர்ஸ் தேவைப்பட மாட்டாங்க, பாட்டு பார்த்துக்கும், பாட்டு தர ரிசல்ட் கரெக்டா இருக்கா, எது ஃபெயில் ஆயிருக்கோ அதை இவங்க போய் ஒரு வாட்டி செக் பண்ணி ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு பக் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஆர்பிஏங்கிறது சாஃப்ட்வேர்ல நம்ம என்னென்ன வேலையை திரும்ப 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 ஒன்னே பண்ணுவோம், போர் அடிக்கிற வேலை எப்படி ஹார்ட்வேர்ல பிரெட் செய்யறது திரும்ப திரும்ப ஒருத்தரே பண்ணிட்டு இருந்ததை ஹார்ட்வேர் மிஷினை வச்சு எப்படி ஆட்டோமேட் பண்ணுமோ இங்க சாஃப்ட்வேர் ரோபோட்ஸை வச்சு ஆட்டோமேட் பண்ணுவோம். அந்த சாஃப்ட்வேருக்கு நம்ம என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ண தெரியும். சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இந்த ரோபோட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் சால்வ் பண்ணது பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ப்ராசஸிங். எப்ப பாருங்க ஒருத்தன் இருக்கான் ஷாப்கீப்பர்ல இருக்காங்க, இல்ல ஒரு ஸ்மால் ஒரு நீங்க வந்து ஒரு சேலை கடையே வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் சேலை செஞ்சு அனுப்புறீங்க ஈரோட்ல. ஓகே, அப்ப அந்த சேலை செஞ்சு எடுக்கிற இடத்துல ஒரு இன்வாய்ஸ் வருது, எனக்கு 10 சேலை இந்த டிசைன்ல வேணும், 20 சாரீஸ் இந்த டிசைன்ல வேணும்னு வருதுன்னா அந்த இன்வாய்ஸை ப்ராசஸ் பண்ணி நீங்க மேனுவலா ஆர்டர் கிரியேட் பண்ணி என்டர் பண்ணும். ஓகே, இப்ப அதுவே வந்து ஒரு நாளைக்கு 200 ஆர்டர் வருதுன்னா ஒரு மனுஷனால 50 ஆர்டர் தான் பண்ண முடியும்னா 4 பர்சன் ஹையர் பண்ணணும், அவனை ட்ரெயின் பண்ணணும், அவனுக்கு சேலரி கொடுக்கணும், அவனுக்கு சிஸ்டம் வைக்கணும், எல்லாம் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்வாய்ஸ் ப்ராசஸிங், டேட்டா என்ட்ரி, மைக்ரேஷன். டேட்டா என்ட்ரினா நமக்கு நிறைய தெரியும், லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் லைக் ஸ்பெஷலி ஃப்ரம் 2004 to 2020 வந்து டேட்டா என்ட்ரி ஜாப் வாஸ் அ ஹியூஜ் பிஃபோர் த ஏஐ. ஓகே, அது மனுஷன் தான் போய் எல்லாம் என்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஜாபு, அப்புறம் கஸ்டமர் ஆன்போர்டிங், நியூ கஸ்டமர், பேரோல் ஆட்டோமேஷன். சம்பளம்னா இப்போ யாரும் முன்னாடி ஹெச்ஆர் போய் ப்ராசஸ் பண்ணி இந்த சம்பள கவர்னுவாங்க, அந்த சம்பள கவர் கான்செப்டே இப்போ கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா அக்கௌண்ட்டுக்கு வந்ததுல ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் ஆர்பிஏ பேரோல் ஆட்டோமேஷன், ஐடி சப்போர்ட், பாஸ்வேர்ட் ரீசெட். நமக்கு கிரெடிட் கார்டில் வந்து ஒரு லேட் ஃபீ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒருத்தனுக்கு கால் பண்ணி அதை வெயிட் பண்ணி ஒருத்தனை பிடிச்சு அவன் கிட்ட வெய்வர் கேட்கிறோம்ல, அந்த வெய்வர் கேட்கறதோட ஒரு பெரிய கஷ்டமான வேலை கிடையாது. ஏன்னா நம்ம வெயிட் பண்ணோம், நமக்கு ஒரு ஃப்ரீயான ஒரு ஏஜென்ட் வந்து அதாவது மனுஷன் அந்த கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட் வந்து அசைன் ஆனவன தான் ஃபீ வேவர் பண்ண முடியும். இப்போ ஆர்பிஐ கேம் இட் வாஸ் சூப்பர் ஈஸி. ஏன்னா நேத்து ஒரு லேட் ஃபீ வேவர் போடணும், அவனே சொல்லிட்டான் பேங்க் லேட் ஃபீ வேவருக்குன்னா நாங்கள் ஏஜென்ட் அலோகேட் பண்ண மாட்டோம், உங்களோட ஆப்ல இருக்குன்ட்டாங்க. ஆப்ல போய் பண்ண 3 கிளிக்ஸ் ஐ காட் இன்ஸ்டன்ட் வேவ் ஆஃப். இன்ஸ்டன்டா அந்த அந்த லேட் ஃபீ வேவர் இன்ஸ்டன்டா வந்துருச்சு. இதை நான் ஒரு 3 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் பேக் பண்ணணும் அப்படின்னா 5 ஆர் 10 இயர்ஸ் பேக் பண்ணால் நான் கால் பண்ணிட்டு ஏஜென்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையுமே ரோபோட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் ஆர்பிஏ ஃப்ரேம் ஒர்க் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம் இன்டர்க்கு. ஸோ இப்போ நான் இன்வாய்ஸ் ப்ராசஸிங் சொன்னேன், அதை டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்போ இமெயில் இன்வாய்ஸ் வரதெல்லாம் இமெயிலில் தான் வரும். இப்போ வந்து நீங்கள் ஒரு சேலை கடை போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்கள் சேலையை நீங்கள் அமேசானில் லிஸ்ட் பண்ணலாம், ஃப்ளிப்கார்ட்டில் லிஸ்ட் பண்ணலாம், ஒரு யூடியூப்ல வந்து ஒருத்தங்க சேலை விற்கிறவங்க இருக்கலாம் அவங்கள்ட்டையும் சொல்லலாம். அப்போ அவங்க இத்தனை சேலை விற்றுறோம்னா அவங்க அந்த ஆர்டரை நமக்கு இமெயில் அனுப்புவாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாரும் நமக்கு இவங்க தான் ஃபிக்ஸட், இங்கே மட்டும்தான் ஆர்டர் வரப்போகுது அப்படிங்கிறப்ப அதெல்லாம் அவங்க எல்லாரையும் இமெயில் வந்து இன்பாக்ஸ்க்கு போட சொல்லலாம். அப்போ எனி நியூ இமெயில் கம்ஸ் இன், ஆர்பிஐ வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும் எவ்ரி மினிட். ஓ ஏதாவது இமெயில் வந்திருக்கா, ஏதாவது இமெயில் வந்து மனுஷன் என்ன பண்ணுவான், இந்த இடத்துல இருந்தா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இமெயில் வந்துருச்சான்னு பார்ப்பான், இல்லை இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் போகும். சிமிலர்லி ஆர்பிஐ எவ்ரி 5 மினிட்ஸ் பார்க்கும், இல்லை இமெயில் வந்துருச்சா நோட்டிஃபிகேஷன் வந்தா பார்க்கும். இப்போ இமெயில் வந்துருச்சு, மனுஷன் என்ன பண்ணுவான், இன்வாய்ஸை டவுன்லோட் பண்ணுவான். அதுதான் எக்ஸ்ட்ராக்ஷன். ஆர்பிஐ இன்வாய்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவான். அடுத்து மனுஷன் தான் என்ன பண்ணுவான், அதை படிச்சு பார்ப்பான். ஸோ இப்போ படிச்சு பார்க்கறது நமக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ஆர்பிஐக்கு இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஏற்கனவே அக்ரி பண்ண ஃபார்மெட்ல தான் அந்த இன்வாய்ஸ் இருக்கணும். அமேசான் எப்போதும் இந்த மாதிரி தான் ஆர்டர் அனுப்புவான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி தான் ஆர்டர் அனுப்புவான். அந்த நம்ம சொல்லியிருக்கோம்ல யூடியூப்ல விற்கிறவங்க இன்ஃப்ளூயன்சர் அவங்க எல்லாத்தையும் சொல்லுவோம், ஆர்டர் இந்த ஃபார்மெட்ல வந்தா மட்டும்தாங்க நான் எடுத்துக்குவேன், இல்லைன்னா எடுத்துக்க மாட்டேன். அப்போ அதே ஃபார்மெட்ல தான் போட்டு அனுப்புவாங்க. ஸோ அப்போ அந்த ஃபார்மெட்டை நம்ம வந்து ரீட் பண்ணிடலாம். இப்போ ரீட் பண்ணோம்னா அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, ஏதாவது தப்பா இருக்கா. எக்ஸாம்பிள் வந்து
சேலைனா 10-15 தான் ஆர்டர் பண்ணுவாங்க. யாரும் 10 லட்சம் அந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரினா வேலிடேட் பண்ணுவாங்க நம்ம கிட்ட இருக்கா இல்லையான்னு. ஸோ வேலிடேஷன் சக்ஸஸ் ஆனோன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ யார் வந்து அதை பேக் பண்ணி அனுப்புவாங்களோ அவங்களுக்கு போயிடும். அவங்க அதை எடுத்து பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க த கரஸ்பாண்டிங் கொஷன். இப்படிதான் ஆர்பிஐ வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஆர்பிஐல பார்த்தோம்ல இன்வாய்ஸ் ப்ராசஸிங், அது எப்படி ஒரு ஏஜென்டிங் ஏஐ உள்ள வருதுன்னு பார்ப்போம். ஓகே, அதே தான் இட் வில் ஐடென்டிஃபை ஃபார் த இமெயில்ஸ். ஓகே, நியூ இமெயில்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இமெயிலில் வந்து ஸ்பேம் இமெயில் வரலாம், என்ன இமெயில் வேணா வரலாம். ஓகே, இட்ஸ் நாட் நெசசரி இட் வில் பி ஆல்வேஸ் த இன்வாய்ஸ். ஓகே, அப்போ ஆர்பிஐல அது மாதிரி வேற ஏதாவது ஒரு இமெயில் வந்து அட்டாக் மாதிரி பண்ணி ஆர்பிஐ பிரேக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப இந்த இடத்துல ஏஜென்டிக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்பிஐ மூலமா மானிட்டர் பண்ணிடும். புது இமெயில் வர்றது இன்வாய்ஸ் இமெயிலா, அதுல அட்டாச்மெண்ட் இருக்கா, இல்ல இது சம் கைண்ட் ஆஃப் ஸ்பேமா ஸ்கேமா அப்படின்னு பார்த்து இட் கேன் ஃபில்டர் இட் அவுட். ஓகே, ஸோ தட் இட் கேன் டூ டியூரிங் த மானிட்டர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இங்க வாங்க, எக்ஸ்ட்ராக்ஷன். ஆர்பிஐல எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம்னு நான் சொல்லிட்டேன். ஃபிக்ஸட் ஃபார்மேட் இருக்கணும், அந்த ஃபார்மேட்ல இருக்கிறத எடுத்து இங்க போடுவாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ் ஆர்பிஐ ஒர்க்ஸ். ஓகே, ஆனா ஆர்பிஐல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நம்ம அந்த ஃபிக்ஸட் ஃபார்மேட் டெம்ப்ளேட் எல்லாம் சொல்றது வந்து இட் இஸ் கால்டு லைக் அ ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்னும். அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாங்கிறது நம்ம ஒரு பேப்பர் எடுத்து கூட எழுதலாம் ஆர்டர். ஸோ அதெல்லாம் அன்ஸ்ட்ரக்சர்ட். ஸோ தட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் ஓசிஆர் டு ரெகக்னைஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஏஜென்ட்ஸ் வந்து ஜெனரேட்டிவ் ஏஐக்கு ஃபார்வர்ட் பண்ணிடும். அப்போ ஜென்ஏஐ வந்து இந்த மாதிரி டேட்டாவை கன்சியூம் பண்ணிட்டு இட் கேன் சமரைஸ் அண்ட் கன்வெர்ட் இட் இன்டு அ ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. ஓகே, ஸோ தட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அப்போ அந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் ப்ராப்ளம்ஸ் ஆர்பிஐல இருந்தது. ஒன்ஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ be integrated into this one, structured or unstructured, it can understand and it can convert to a relevant data. ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து சம்மரைஸ் பண்ணிடுச்சு, அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே வேலிடேஷன் வருது. இப்போ ஏதாவது ஒரு வெண்டார் வருது, ஆர்டர் வருது, அது வந்து ஸ்கேமா இல்லை உண்மையான ஆர்டரான்னு தெரியல. ஸோ அப்போ இந்த இடத்துல ஏஜென்டிக் ஏஐ என்ன பண்ணும், ஆஃப்டர் வேலிடேஷன் இட் வில் சே ஐ எம் சஸ்பெக்டிங் திஸ் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு ரியல் ஹியூமன் பர்சனுக்கு ஒரு சம்மரி ஹிஸ்டரி எல்லாம் கொடுத்து அவன் என்னென்ன பண்ணணும், அவங்களுக்கு கால் பண்ணுங்க, உண்மையிலே ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்களா, டூ தே ஹேவ் ஃபண்ட், கேன் தே மேக் அட்வான்ஸ், பிகாஸ் இட்ஸ் a ஹியூஜ் ஆர்டர். அந்த ஆர்டரை நம்பி நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அவன் பே பண்ணலன்னா பிரச்சனையாயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரிஸ்கி ஆர்டர்ஸை இது ஐடென்டிஃபை பண்ணி இட் வில் சென்ட் இட் டு த ஹியூமன் டு கண்ட்ரோல் இட். ஸோ தட் இஸ் வாட் திஸ் வேலிடேஷன் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஹேப்பன். ஸோ அப்போ அது அங்கே ஸ்டெண்ட் பண்ணோன்னா ஐ செட் நோட்டிஃபை ஹியூமன் ரிவ்யூ, ரைட்? இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான இது எரர்ஸ் இருக்கு, ஏதாவது ஒரு எனி எரர், நான் சொன்ன ஸ்கேம் ஆர் லைக் இன்வென்ட்ரியில இல்லை ஆனா இவ்வளவு பெரிய ஆர்டர் வந்திருக்கு, நான் ஆர்டர் கிரியேட் பண்ணுமா, அந்த மாதிரி ஆல் த திங்ஸ் இட் வில் கோ டு நோட்டிஃபை ஹியூமன் ரிவ்யூவர். ஓகே, ஸோ நான் இப்போ அது வந்து ஒர்ஸ்ட் கேஸ்ல, பெஸ்ட் கேஸ் எல்லாமே கரெக்டா வந்திருக்கு அப்படிங்கும் போது இதுவே ப்ராசஸ் பண்ணிட்டு ஆர்டர் ப்ராசஸிங் சிஸ்டம்ல இன்சர்ட் பண்ணிடும். ஆர்டர் ப்ராசஸிங் கேன் பி எஸ்ஏபி, ஆரக்கிள், சேல்ஸ்ஃபோர்ஸ், எனிதிங் அங்க வந்து இன்சர்ட் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஹியூமன் வந்து ஏதாவது அந்த எக்ஸப்ஷன் அனுப்பிச்சோம் பார்த்தீங்களா, அவன் என்ன மாதிரி டிசிஷன் எடுத்தேன், நான் ஏன் இதை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுத்துருவோம். அதை ஜென்ஏஐ லேர்ன் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டரா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ஹேண்டில் பண்ண பார்க்கும். அதுவே ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும். இல்ல ஸ்டில் இட் நீட்ஸ் ஹியூமன் இன்டர்வென்ஷன், இட் வில் டூ இட். ஓகே, ஸோ வாட்ஸ் த அட்வான்டேஜ் ஆர்பிஏக்கும் இதுக்கும் அப்படிங்கும்போது, இந்த ஏஜென்ட் இஸ் யூசிங் ஜென்ஏஐ, அந்த ஜென்ஏஐ ஃபீட்பேக் எல்லாமே இருக்கும்போது இட் வில் சி ஆல் த ஆர்டர்ஸ், அதோட எல்லா ஆர்டரும் இது பார்க்க முடியும். அப்ப எல்லா ஆர்டரும் இது பார்த்தா இட் இஸ் கெட்டிங் அ பிக் அமௌண்ட் ஆஃப் டேட்டா, ரைட்? அப்போ வந்து ஒரு ஹிடன் பேட்டர்ன்ஸை வந்து ஜென்ஏஐ இந்த ஏஐனா ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த ஏஜென்டிக் ஏஐ யூசிங் ஜென்ஏஐ, ரைட்? அப்ப இந்த டேட்டாவனா வச்சு பார்க்கும்போது ஹிடன் பேட்டர்ன்ஸ் எங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், ஐயோ இன்வென்ட்ரி இல்லாதனால நமக்கு வந்து நிறைய ஆர்டரை கேன்சல் பண்ண வேண்டியதா இருக்கு, அது மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும், எப்படி பிசினஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ தோஸ் அண்ட் ஆல் இஸ் த குவாலிட்டி ஆஃப் ஏஜென்டிக் ஏஐ. தட்ஸ் வை பீப்புள் லவ் இட். நவ் எப்படி பண்றாங்க அப்படின்னா ஆர்பிஏவே வித் ஏஜென்டிக் ஏஐன்னு சொல்லிட்டாங்க. ஸோ யூ கேனாட் கோ அண்ட் சே என்கிட்ட $20 தான் இருக்கு ஆர்பிஏன்னு சொல்ல மாட்டான். அவன் மேல ஒரு $10 போட்டு $30 ஏஜென்டிக் ஏஐ மட்டும் தான் இருக்கும், இன்னும் இவ்வளவு ஃபீச்சர் இருக்குங்கிறாங்க. ஸோ பீப்புள் ஆர் கோயிங் ஃபார் இட், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரினர்ஸ், ஸ்பெஷலி த நியூ ஜென் ஏஐ 20 to 35 அவங்க எல்லாமே அது மாதிரி பண்றாங்க.
ஸோ திஸ் இஸ் ஹவ் ஒரு ஏஜென்டிக் ஏஐ ஆர்பிஏ பிளஸ் ஜென்ஏஐ சேர்ந்து பண்ணது. இப்படிதான் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸோ தெர் ஆர் மெனி ஏஜென்ட்ஸ் நவ். டுடே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பர்சனல் அசிஸ்டன்ட் ஏஜென்ட்னு ஒன்று இருக்கு. ஓகே, அந்த ஏஜென்ட் பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் டீடைல்டா பார்க்க போறோம். ஓகே, வாட் இஸ் திஸ் பர்சனல் அசிஸ்டன்ட் ஏஜென்ட்? இதே ஏஐ லிட்ரஸி சீரீஸ்ல பூபதி வந்து ஜென் ஏஐ ஆர் ஏஐ என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகுது அப்படின்னா என்ன சொன்னா அப்படின்னா, நான் ஏதாவது போய் ரிசர்ச் பண்ணணும், ஏதாவது டாக்குமெண்ட் அடிக்கணும், ஒரு 300 பக்கம் டாக்குமெண்ட்டை படிக்கணும், அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் டைம் கன்சியூமிங் டாஸ்க். அந்த டாஸ்க் எல்லாம் நான் அஸ் எ ஹியூமனா பண்ணும்போது என்னோட டைமிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு தான் பொசிஷன் பண்ணியிருப்பான். இந்த மீன் டைம் வென் யூ யூசஸ் ஏஐ இட் ரெடியூசஸ் அப்படின்னா. ஓகே, ஸோ அப்போ அவன் வந்து ஒரு ப்ராசஸ் சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்னா, நான் வந்து எனக்கு வர இன்ஃபர்மேஷன்ல டாக்குமெண்ட் 300 பேஜ் இருக்குன்னா அதை நான் இங்கே அப்லோட் பண்ணிடுவேன். அப்புறம் அது சம்மரி தரும். ஓகே, அப்புறம் அந்த சம்மரியில இருந்து நான் அடுத்த கொஸ்டின் கேட்பேன். அப்புறம் அது என்ன திருப்பி ஆன்சர் பண்ணும். அப்புறம் அது சொல்றதை நான் போய் இந்த இடத்துல செக் பண்ணுவேன். ஏதாவது ஒரு கமாண்ட் ரன் பண்ண சொன்னுச்சுன்னா அதை போய் ரன் பண்ணுவேன். ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண சொன்னுச்சுன்னா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இன்டராக்ட் பண்ணினே இருப்பேன் அது சொல்றத அப்படின்னு. ஓகே, பட் பர்சனல் அசிஸ்டன்ட் ஏஜென்ட் இஸ் ஒன் ஸ்டெப் பியாண்ட் தட். ஸோ அந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்ல வந்து பூபதி இஸ் இன்டராக்டிங் வித் ஜென் ஏஐ, அதாவது சாட் ஜிபிடி அந்த மாதிரி. வேற பர்சனல் அசிஸ்டன்ட் ஏஜென்ட்ங்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த இன்ட்ராக்ஷனை கம்மி பண்றதுக்காக நீங்க எங்க வேலை பார்க்குறீங்களோ அந்த ஃபோல்டர்ல வந்து உட்காந்துக்கும் அந்த ஏஜென்ட். ஓகே, அப்ப நீங்க என்னென்ன பண்ணுங்கிறத அந்த ஏஜென்ட் கிட்ட ஃபீட் பண்ணினே இருக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நான் ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் ஏஜென்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு. எக்ஸாம்பிள் இஸ் நத்திங் பட் நானும் பூபதியும் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி மணி இன்ட்ரடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கான்செப்ட் நாங்களே எக்ஸல் போட்டு குழந்தைங்களுக்காக ஒரு 6 டாஸ்க்கு. அந்த டாஸ்க் அவங்க பண்ணிட்டாங்கன்னா அந்த மணி அன்னைக்கு. அவங்க அன்னைக்கு பண்ணாம அடுத்த நாள் நான் சேர்த்து பண்றதுனாலும் அந்த மணி போகாது ப்ரீவியஸ் டே. அன்னைக்கு அதை பண்ணா மட்டும்தான் காஸ்ட். அந்த மாதிரி நிறைய வந்து ஒரு அவங்க பண்ற வேலைக்கான ஒரு சேலரி. இதை நாங்க மேனுவலா ட்ராக் பண்ணிட்டு இருப்போம் எக்ஸல்ல. ஓகே, ஸோ அப்ப இந்த பர்சனல் அசிஸ்டன்ட் ஏஜென்ட் வந்தப்போ ஒய் கான் வி டூ த ஆப் அப்படின்றது ஒரு ஐடியா. அதை தான் 60 மினிட்ஸ்ல ஜெனரேட் பண்ணோம். அதுதான் வந்து அவன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணான் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ அப்போ ஹவு டு வி ஸ்டார்ட் திஸ் பர்சனல் அசிஸ்டன்ட் ஏஜென்ட் அப்படின்னா, இந்த பர்சனல் அசிஸ்டன்ட் ஏஜென்ட் ஒர்க் பண்றதுக்கு உங்க சிஸ்டம்ல ஒரு ஃபோல்டருக்குள்ள போய் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஐ எம் டேக்கிங் தட் எக்ஸாம்பிள் வந்து கிளாட் கோட். ஓகே, கிளாட் கோடு இப்படிதான் ஒர்க் ஆகும். There can be many other agents that can work differently. So I put a caveat. I am explaining the personal assistant agent with an example of Claude code. 90% of the things which does here would be same in across all the place. Okay, அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ அப்போ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஆப் பண்ண போறோம். ஸோ அந்த ஆப்புக்கான இன்புட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, இது மட்டும்தான் நாங்க ப்ரிப்பேர் பண்ணோம். அதுவுமே பாருங்க பெர்ப்ளெக்சிட்டி வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபங்க்ஷனல் ஸ்பெக்கையும் நாங்கள் பண்ணல. ஸோ அவங்களுக்கு என்ன ஐடியா தேவையோ பெர்ப்ளெக்சிட்டியில் வந்து ஒரு டாக்குமெண்ட் ப்ரொடியூசிங் சின்ன ஏஜென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கிட்ட கொடுத்துருவோன்னா ஃபங்க்ஷனல் ஸ்பெக் அதை அடிச்சு கொடுத்துருச்சு. ஓகே, அப்போ சம்மரி நாங்கள் சொன்ன அந்த 7-year ஓல்டு பாய் கோல் செட்டிங், அப்புறம் மணி வருது, டிலேட் கிராட்டிஃபிகேஷன், இதெல்லாம் இட் வென்ட் இன் டு ஹவு டெத் இட் வென்ட் இன் இஸ் IEEE பேப்பர்ஸ்னா போயிடுச்சு. சைக்காலஜி பேப்பர், பிஹேவியர் அனாலிட்டிக்ஸ், கேபிஐ டிசைன், அந்த மாதிரி எல்லாமே போயிட்டு ஒரு சம்மரி கொடுக்குது. ஸோ மினிமம் யூஐ எல்லாருக்கும் புரியுற மாதிரி, அப்புறம் ஏஜ் அப்ராப்ரியேட்டா இருக்கணும், அப்புறம் ஏர்னிங்ஸ் அக்குமுலேட் பண்ணும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் கோ இன் டு திட். ஸோ இட் வில் கிவ் அ சம்மரி வாட் அன் ஆப் நீட்ஸ் டு ஹேவ் இன் ஜென்ரல். ஓகே, அப்புறம் ஸ்கோப் கொடுக்குது. ஆண்ட்ராய்டில் இருக்கணும், iOSல இருக்கணும், வெப் ப்ரௌசர்ல இருக்கணும் அப்படின்னு ஸ்கோப்பு. அப்புறம் ஸ்டேக் ஹோல்டர் யாருன்னா, ஸ்டேக் ஹோல்டர் பேரண்ட், சைல்டு, அனலிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், அட்வைசர். ஸோ இந்த மாதிரி 4 பர்சன் அதில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் எல்லா யூசர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கணும். ஸோ திஸ் ஐ டோன்ட் வாண்ட் கோ இன் டு த டீடைல்ஸ் ஆஃப் த ஸ்பெக். ஸோ எப்படி சிஸ்டம் டிஃபைன் பண்ணும் இந்த டாக்குமெண்ட். டு பி ஹானஸ்ட், இந்த டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்கே வி வில் புட் அன் எஸ்டிமேட் 3 days. ஓகே, ஆனா இந்த டாக்குமெண்ட் எல்லாம் 1 hourல பண்ணிட்டான். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை எடுத்து we fed into the personal assistant agent. ஓகே, அந்த பர்சனல் அசிஸ்டன்ட் ஏஜென்ட் இந்த டாக்குமெண்ட்டை வச்சு இட் ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங், டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது என்ன இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் தான் அதோட ஃபர்ஸ்ட் இன்புட். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை அதை டைஜஸ்ட் பண்ணும். ஓகே, ஸோ நவ் வாட் ஹேப்பன் இஸ் அந்த ஃபோல்டருக்குள்ள இந்த டாக்குமெண்ட்டை போட்டுட்டோம். ஸோ தட் இஸ் வாட் த கோல்.
ஓகே, வாட் இஸ் த கோல் இஸ் அந்த ஃபங்க்ஷனல் ஸ்பெக்ல இருக்கிற ஆப்பை கிரியேட் பண்ணும். பில்ட் அ டாஸ்க் பேஸ்ட் ஆப் வேர் பேரண்ட்ஸ் அசைன் சோர்ஸ் அண்ட் கிவ் ரிவார்ட்ஸ் வென் கம்ப்ளீட்டட். ஸோ இதான் கோல். இந்த கோல் எக்ஸிக்யூட் பண்றதுக்கான இன்புட் வந்து அந்த டாக்குமெண்ட். ஸோ இப்போ ஏஜென்ட் என்ன பண்ணும், அந்த ஃபோல்டருக்குள்ள ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும். அதுக்கான ஸ்ட்ரக்சர், ஃபோல்டர்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ் என்ன தேவையோ எல்லாமே கிரியேட் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ப்ராம்ப்ட் வந்து நிற்கும். அந்த ப்ராம்ப்ட்ல வந்து அது கேட்கும் லைக் என்ன மாதிரினா டாஸ்க் டிஃபால்ட்டா கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ வி கேன் கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் லைக் மேக் பெட், வாட்டர் பிளான்ஸ். அப்போ கீட் மார்க் பண்ணோன்னா அந்த டன், அந்த மாதிரி டெவலப்பர் வந்து யூஐ எப்படின்னா இருக்கணும். ஸோ பேசிக்கா இந்த இடத்துல டெவலப்பருங்கிறவன் கோட் அடிக்க போறது இல்ல, விஷன். உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வேணுங்கிறத தான் நீங்க கொடுக்க போறீங்க. அதுதான் விஷன். யூ ஆர் நாட் கோனா ரைட் த கோட். ஸோ தட்ஸ் வை நான் பூபதியா இருக்கட்டும் சொன்னேன், இந்த இடத்துல டெவலப்பர்ஸ்னா கோடர்ஸ் கிடையாது. அந்த டொமைன் எக்ஸ்பர்டைஸ் என்ன மாதிரி உங்களுக்கு ஒன்று தேவைங்கிற விஷன் மட்டும்தான் வேணும். கோடெல்லாம் அதுவே அடிச்சுக்கும். ஓகே, ஐ வில் ஷோ இந்த டெமோ. ஓகே, ஸோ இந்த ப்ராம்ப்டை வாங்கிக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டுல வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த இன்புட் ப்ராம்ப்ட் ஃப்ரம் டெவலப்பரை சாட் ஜிபிடியே பண்ணிடும். ஓகே, பட் ஒய் வி கால் திஸ் அஸ் ஏஜென்ட் அப்படின்னா, சாட் ஜிபிடியோட நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு சாட்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சாட் எங்கேயோ பின்னாடி போயிடுச்சு. இப்போ இன்னொரு சாட்டு கிரியேட் பண்ணிட்டு அந்த சாட்டை ரெஃபர் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வா அப்படின்னா கொண்டு வராது. ஏன்னா அந்த சாட்டுக்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த சாட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். தட் இஸ் வாட் வி கால் கான்டெக்ஸ்ட். அப்ப ஒரு சாட் பண்றீங்க அப்படின்னா அந்த சாட்ல இந்த கான்டெக்ட்டை நீங்க செட் பண்ண முடியாது. தட் இஸ் வை மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு நார்மல் பீப்புளா சாட் ஜிபிடியோ கிளாடோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது யூ ஆர் நாட் எஃபிஷியன்ட்லி எக்ஸ்ட்ராக்டிங் த அவுட்புட். ஓகே, ஸோ இப்ப இந்த இடத்துல பர்சனல் அசிஸ்டன்ட் ஏஜென்ட் மே கால் மல்டிபிள் டைம்ஸ் த ஜென்ரேட் ஏஐ டு டூ இந்த டிஃப்ரெண்ட் கால்ஸ். அந்த கான்டெக்ஸ்டிங் இருக்குல்ல, இந்த ப்ராஜெக்ட் கான்டெக்ட், அது இதுதான் மெயின்டைன் பண்ணும். இந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் போட்டு இந்த ப்ராஜெக்ட் என்னென்ன பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி அப்படின்னு கான்டெக்ட். ஈவன் நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு 1 மந்த் கழிச்சு திருப்பி ஸ்டார்ட் பண்ணாலும் இட் நோஸ் த கான்டெக்ட். ஸ்ட்ரெயிட்டா இதுதான் நானு, இதுதான் என் வேலை அப்படிங்கிறது உடனே தெரிஞ்சுக்கும். அதுதான் கான்டெக்ட். ஓகே, இந்த கான்டெக்ட் கண்டிப்பா இருக்கும். இந்த இன்புட் ப்ராம்ப்ட்ங்கிறது வாட் எவர் வி டூ வித் சாட் ஜிபிடி அதே தான் ஏஜென்ட்டுக்கும் ப்ராம்ப்ட் கிட்டத்தட்ட அலைன்டு தான். பட் ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் இங்க ஏன் இதை பர்சனல் அசிஸ்டன்ட் ஏஜென்ட் அப்படிங்கிறாங்கன்னா, நம்ம என்ன வேலை செய்ய போறோங்கிறத கான்டெக்ட்ல ஆல்ரெடி செட் பண்ணிடுச்சு. நீங்க இங்கே வந்து இன்னைக்கு காலைல அடுத்த நாள் காலைல 8 மணிக்கு வந்து ஒரு டாஸ்க் பண்ண போறீங்கன்னா அதை மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்ட்ரைட்டா. திருப்பி இது அங்க போ இங்க போ, ஐயோ இதில் விட்டுட்டியா திருப்பி அதை நான் ஃபீட் பண்றேங்கிற வேலைன்னா இல்லை. தட் இஸ் வை இட்ஸ் கால் பர்சனல் அசிஸ்டன்ட் ஏஜென்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்க கொடுத்த எல்லாத்தையும் ரீட் பண்ணும், இன்புட்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணும், எல்லா இதையும் யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இது கொடுக்குற எல்லாத்தையும் ரீட் பண்ணிடும். என்னென்ன அவைலபிள் ஏபிஐ, ஏதாவது பேமெண்ட் கேட்வே இருக்கா, அவுட் சைடில் இருக்கா, அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைசேஷன் பண்ணும். இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் எடுத்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் போடும். ஓகே, டேஷ்போர்ட் என்ன பண்ணும் இது பண்ணும். ஓகே, பட் இன் ரியாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, இது அஸ் அ டெவலப்பருங்கிறனால இது என்ன மாதிரி பேக் எண்ட் உங்களுக்கு வேணும், ஆண்ட்ராய்டுக்கு வேணுமா வெப் வேணுமா அந்த மாதிரினா கேட்கும். பட் ஐ டிடன்ட் கோ தேர். பட் இட்ஸ் ஆக்சுவலி ஆஸ்க் தோஸ் கொஸ்டின்ஸ், ஐ நீட் டு ஆன்சர் ஆல் தோஸ் திங்ஸ். இது எல்லாமே அந்த தேர்ட் ஸ்டெப்லேயே நடக்கும். அங்கேயே நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் ஆஃப் டாஸ்க், இந்த ஒரு டாஸ்கையும் அது பண்ணும். பண்ணும்போதே அதுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்டாப் பண்ணிடும், நம்ம கிட்ட கேட்கும். நம்ம எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை டைப் பண்ணணும். அவ்வளவுதான். நீங்க கோடே அடிக்க வேணாம். அது சொல்றது கரெக்ட்னா எஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்து ஜென்ரேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும். இல்ல அப்படின்னா நோன்னு சொல்லிட்டு வேற என்ன ஆல்டர்னேட் பண்ணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிடும். தட்ஸ் ஆல். இட் கோஸ் ஆன், எக்ஸிக்யூட்ஸ் அண்ட் கண்டினியூஸ் தட். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த எஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த அப்ரூவல் வாங்கினோம்னா இது கம்ப்ளீட்டா முடிச்சிடும், எல்லா வேலையும் பண்ணிடும். ஏதாவது எரர் இருந்தாலும் அதுவே கண்டுபிடிச்சு ஃபிக்ஸ் பண்ணிடும். ஐ எம் கோயிங் டு ஷோ நெக்ஸ்ட், தட்ஸ் த டெமோ. ஓகே, ஸோ ஆல் நான் டெவலப்பர்னு சொன்னவன் என் வேலையை என்னன்னா, அது ஏதாவது கேக்குது அப்படின்னா அதை அப்ரூவ் பண்ணும். எஸ் ஆர் நோ அப்ரூவ் பண்ணும், இல்லைன்னா நோ இதை இப்படி மாத்து. ஓகே, ஏதோ ஒண்ணு நமக்கே கிளாரிட்டி இல்லைன்னா நிறுத்திக்கோ, நான் வெளில போயிட்டு நான் இன்னும் கொஞ்சம் நானும் தெரிஞ்சுட்டு வந்து நான் உனக்கு திருப்பி சொல்றேன். இல்ல அதோடய டிஸ்கஸ் பண்ணி நம்ம டிசைனை ஐடென்டிஃபை பண்ணிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணலாம் ப்ராஜெக்ட். ஸோ இந்த 3 தான் டெவலப்பர் பண்ணும். இ டசன்ட் நோ நீட் டு நோ டிஎஸ்ஏ அல்காரிதமோ சாட் ஜிபிடியோ எதுவுமே, சாரி டிஎஸ்ஏ அல்காரிதம், டேட்டா ஸ்ட்ரக்சர், ஆர்கிடெக்சர் எதுவுமே தேவையில்லை. Personal assistant agent will take care of it. That is how it's powerful.
ஸோ லெட்ஸ் கோ டு த டெமோ டைம். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன ப்ராஜெக்ட் நாங்கள் ஆல்ரெடி ஒரு 50% அது பண்ணிடுச்சு. ஸோ இங்கே இருக்கிற ஒரு கோடு கூட நாங்கள் அடிக்கல, எல்லாமே ஏஜென்ட் தான் அடிச்சது. ஸோ திஸ் என்டையர் ப்ராஜெக்ட்ல மைட் ஹவ் ரிட்டன் 5,000 to 8,000 லைன்ஸ் இன் 60 minutes. இது எதுவுமே நாங்கள் அடிக்கல, அதுதான் பண்ணுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் மை பர்சனல் அசிஸ்டன்ட் ஏஜென்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த மீட்டிங் முன்னாடி ஸ்டார்ட் த ஆப் அப்படின்னு it will take some time to start the app, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ 3-4 minutes அதை வந்து லைவ்ல வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆப், அதனால தான் பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்ட் பண்ணும்போது எரர்ஸ் பண்ணுச்சு, அதையவே அது ஃபிக்ஸ் பண்ணிக்கிச்சு, பேக் எண்டை ஸ்டார்ட் பண்ணுச்சு, ஃப்ரண்ட் எண்ட் ஸ்டார்ட் பண்ணுச்சு, எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் ரெடி அப்படின்ட்டுருச்சு. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு ஆப் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுதான் அந்த ஆப் பேரண்ட் டேஷ்போர்டு. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை தான் நான் லைவாக உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண போறேன். இந்த டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா குழந்தையால இன்னைக்கு போய் டாஸ்க் ஆட் பண்ண முடியவில்லை. ஓகே, ஏன் அப்படின்னா இதை வந்து நாங்க ஃபங்க்ஷனலா சரியா கொடுக்கல. ஓகே, ரீசன் என்ன சொல்லுது அப்படின்னா, திருப்பி குழந்தை வியூல இருந்து பேரண்ட் வியூ போகணும்னாலே பாஸ்வேர்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு, அப்பதான் ஸ்விட்ச் ஆகுது. பேரண்ட் வந்து வீக்கோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாரு, அதனால அங்க டாஸ்க் வரல. பட் ஐ வாண்ட் டு ஆட்டோமேட்டிக்லி ஓப்பன் திஸ் ஃபார் எவ்ரி வீக். ஓகே, அதுதான் நான் வந்து இப்போ கமாண்டா கொடுக்க போறேன். இட் வில் ஆட்டோமேட்டிக்லி சேஞ்ச் எவ்ரி திங் த கோட். ஓகே, சூப்பா இது பாருங்க என்ன பண்ணது. இந்த லாஜிக் எங்க மிஸ் ஆச்சுன்னு அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போகுது ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சீனியர் டெவலப்பர்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி அட் அ டைம் வந்து ஒரு 4 டாஸ்க்கை நானே எடுத்துக்கிட்டு, நான் 4 டெர்மினல்ல 4 டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்டை விட்டு நான் ரன் பண்ணிட்டு நான் பாட்டு பார்த்துட்டே இருக்கலாம். அப்போ இது எக்ஸிக்யூட் பண்ற டைம்ல நான் வெயிட் பண்ணாம இன்னொரு ஏஜென்ட்டோட போய் நான் இன்ட்ராக்ட் பண்ணலாம், இன்னொரு ஏஜென்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 4 வேலையை நான் 4% கொடுப்பேன், இதை போய் இப்படி பண்றா அப்படின்ட்டு. அப்ப நாங்க அடுத்த டிசைன் யோசிக்குவோம். அந்த 4 ஜூனியர் டெவலப்பரோட வேலைக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். இப்போ ஜூனியர் டெவலப்பர்ஸ் எல்லாமே வந்து நான் டெவலப்மெண்ட் பண்றேன், டேட்டா ஸ்ட்ரக்சர் பண்றேன், மோன் ஸ்டாக் பண்றேன், இது பண்றேன், அது பண்றேன்னாங்க. பட் ஆல் தோஸ் எக்ஸிஸ்டிங் திங்ஸ் வந்து ஏஐ பண்ணிடும். நவ் வி நீட் சம்திங் இனோவேஷன், கிரியேட்டிவிட்டி. அதை வச்சு இந்த பர்சனல் அசிஸ்டன்ட் ஏஜென்ட் வச்சு அவங்க சால்வ் பண்ணும். ஸோ இப்போ என்ன சொல்லிச்சு, எல்லாமே ரெடி பண்ணிச்சு. இங்க பாருங்க, ஒரு டீடைல் சம்மரியே கொடுத்துச்சு, இஷ்யூ என்ன, ஃபிக்ஸ் என்ன பண்ணுச்சு எல்லாமே. ஸோ இப்போ நான் போய் டெஸ்ட் பண்ண போறேன். அது சொன்ன மாதிரி இப்போ கிட்ஸ் வியூல போனா எனக்கு வருதா அப்படின்ட்டு. எஸ், ஏர்லியர் வந்து நான் இதை இது இது பண்ண முடியல. ஸோ என்னோட இதை செலக்ட் பண்ண முடியல, இப்போ என்னால் செலக்ட் பண்ண முடியுது. இன்னைக்கு டே ஆன டாஸ்க். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஈஸி. ஓகே, இப்போ இது பர்சனல் அசிஸ்டன்ட் ஏஜென்ட் வந்துடும் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இதை வந்து நான் ஐடென்டிஃபை பண்றேன். என்னோட ஒரு லைக் ஒரு 2 to 3 months இதெல்லாம் ஒர்க் பண்றப்ப. ஸோ யூஸ்வலா ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்க, அவங்க எப்படி வேலை நடக்கும் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் வரும், அந்த ப்ராஜெக்ட்ல நிறைய விஷயம் இருக்கும், அதை டாப் மோஸ்ட் லீட் இன்ஜினியர் வந்து பிரிச்சு இதெல்லாம் வந்து இது யாருக்கு தெரியும். இப்போ வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல பிரச்சனைனா ஃப்ரண்ட் எண்டுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட்னா நீங்க இங்க பாக்குறீங்களா, இதான் ஃப்ரண்ட் எண்ட் எப்படி இருக்குன்னு. பேக் எண்ட் வந்து இது எப்படி ஒர்க் ஆகும்னு லாஜிக் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பாக்குற டெஸ்டர், இந்த 3 பேர் மட்டும் போதும் இப்படி. அப்ப இந்த இந்த ஒரு ஒரு பேஜுக்கும் ரெக்குயர்மெண்ட் லீட் இன்ஜினியர் பிரிச்சு அடிச்சு கொடுத்துடுவார், ஃபங்க்ஷனல் ஸ்பெக் எல்லாம் அடிச்சு கொடுத்துட்டு இவங்க எல்லாம் பிரச்சனை எல்லாம் பண்றாங்களா, எங்கேயாவது ஸ்டக் ஆகுறாங்களா அப்படின்னு கைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்ப இந்த வேலையை வந்து பிரிச்சு கொடுத்துட்டு அவங்க கவர்ன் பண்ணுவாங்க. இங்க நான் சொன்ன இந்த 2 வெப்பேஜ் இருக்குல்ல, இது பண்றதுக்கு மட்டும் ப்ராப்பர் ஐடி ப்ராசஸ்ல வித் ஹியூமன் பண்ணோம்னா வி நீட் அ மேன் பவர் ஆஃப் மினிமம் 1 front end, 1 back end, 1 QA, 3 person, and they need 2 weeks.
ஓகே, ஆனா இட் ஆல் டஸ் இன் 60 minutes. இப்போ ஒரு பக் கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா, அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்றதுக்கு தே நீட் 2 days, பிகாஸ் தே நீட் அனலைஸ் இம்பாக்ட் அனலைஸ் எல்லாம். இப்போ இது பண்ணிச்சு பாத்தீங்களா சீக்வன்ஸா, அதெல்லாம் பண்றதுக்கும் 2 days ஆகும். ஓகே, இது எல்லாமே இது பண்ணும்போது சீனியர் டெவலப்பருக்கு வந்து நிறைய அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ மேபி அந்த நம்பர்ஸ் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்கு ஜூனியர் டெவலப்பர்ஸ். ஏன்னா இப்ப இந்த டாஸ்க் அவங்கள்ட்ட போய் கொடுக்குறேன், அவன் வச்சுக்கிட்டே இருக்கான் டெய்லி ஸ்டேட்டஸ்ல முடிக்கல முடிக்கல அப்படிங்கும்போது இட் இஸ் அ காஸ்ட் ஃபார் கம்பெனி அண்ட் இட் இஸ் அ காஸ்ட் இன் டைம் ஃபார் த சீனியர் ரிசோர்சஸ் அவங்க வந்து எல்லாமே பண்றது. ஸோ திஸ் இஸ் அவர் பர்சனல் அசிஸ்டன்ட் ஏஜென்ட் இஸ் ஹெல்பிங் ஃபார் அ நார்மல் டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் அஃப்கோர்ஸ் நீங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு ஒரு ஆப் பில்ட் பண்ணணும்னாலும் நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை அடுத்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா யூ கேன் டூ த ஆப். பட் ஃபார் நவ் நான் யூஸ் பண்ண அந்த கிளாட் கோடு வந்து இட்ஸ் நாட் ஃபார் ஃப்ரீ. யூ நீட் டு பே லைக் $20 சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதை தான் வந்து எல்லா கம்பெனியும் லைசன்சிங் ஃப்ரீயா $20 வாங்குறாங்க. அந்த லைசன்ஸை இந்த சீனியர் ரிசோர்ஸ்க்கு கொடுப்பாங்க. தே வில் ஸ்டார்ட் யூசிங் இட். Instead of paying 1 lakh or 2 lakhs for the 3 to 6 8 year developer, they pay $20, which is 1,000 or 2,000 rupees in license. ஸோ இதனால தான் வந்து தெர் இஸ் லைக் வந்து ஒரு சீரியஸான ட்ரெண்டிங் நியூஸ் போயின்னு இருக்கு, எல்லா கம்பெனியும் லே ஆஃப் பண்றாங்க அது இதுன்ட்டு. Because they see the potential, all the top level management decision makers have seen the potential, so they are thinking, they are implementing pilot in some of the teams. Once it's successful, they will slowly roll out to the enterprise.